குண்டகுண்டனே வெள்ளி கும்பனே விநாயகனே உன்பாதம் சரணம். சனீஸ்வர பகவானின் காயத்ரி மந்திரம். காகத் வஜாய வித்மகே கக்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். எனது குருவிற்கு ஸ்ரீ வளராஜன் முதல்ல நாங்கள் அவங்கள்ட்ட தான் நாங்கள் ஜோதிக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. அவர் எங்கள் திருப்பூரில் சென்னிமலை பாயத்தில் தான் இருக்காங்க, பல்லெடுத்து போகிறோம். அவர்கிட்ட மாணவியாக தான் நாங்கள் படித்து வந்தோம். இது ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆயத்தில் இது 13வது இந்த மாத கருத்துருங்களை. போன முறைக்கு பேச வேண்டியது வர முடியல, அதனால் இந்த முறைக்கு நான் பேசலான்னு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானின் தசை மற்றும் புத்தி பலன் பேச வந்திருக்கேங்க. இப்போ சூரியன், சந்திரன், புதன், வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்வட்ட கிரகம். அந்த கிரகத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூரியன் குடும்பத்தில் ஒரே பார்வை. முதல்ல 360 டிகிரி, அதில் பாதி எடுத்துன்னா 180 டிகிரி, 180. இல்லை பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை. நம்ம ஜாதகத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டீங்கன்னாக்கோ 4, 7, 8, 3, 7, 10 இது பொதுவாக எல்லாம் பார்த்தா ஒரு 7ஆம் பார்வை வரும். அது ஏன் வந்துச்சுன்னு கேட்டால் அந்த உள்வெட்ட கிரகம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தனி பார்வை சிறப்பு இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிவட்ட பார்வையில் செவ்வாய் இருக்காங்க, குரு இருக்காங்க, சனி இருக்காங்க. இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு விசேஷ பார்வை இருக்குதாங்க. செவ்வாய்க்கு 4, 7, 8. அந்த 4 ஏன் அவங்களுக்கு, அது ஏன் எப்படி வந்தது? அந்த பால்வெளி மண்டலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 4வது சுற்று வர்றது பார்வை தான் செவ்வாய்க்கு 4. 7 ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நார்மல் அந்த 7ஆம் வட்டம் பார்வை வரதுனால அந்த 7 வந்துச்சு. 8ஆம் பார்வை எப்படி வந்துச்சு? 4 வந்தாச்சு சுற்றுப்பார்வை, 7ஆம் பார்வை பொது பார்வை. 8ஆம் பார்வை அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா 4லேருந்து என்ன ஆரம்பிக்கணும், செவ்வாயிலேருந்து. அதில் திரிகோணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆங்க. அப்போ 4, 5, 6, 7, 8. அப்போ 4, 7, 8. அப்போ செவ்வாய்க்கு 4, 7, 8 ஒரு விசேஷ சிறப்பு பார்வை வந்துருச்சாங்க. இதுக்கு தான் நம்ம ஜோதி இடத்துல செவ்வாய்க்கு வரப்ப 4, 7, 8 ஒரு சிறப்பு பார்வை ஏன் வந்துச்சு கேட்டிங்கன்னா, அவரோட சுற்றுப்பாதை வருவதனால தான் இதுக்கு அந்த பேர் ஒரு அடிப்பில் வந்தது. காரணம் இதுதான். அதுக்கடுத்து நம்ம குரு பகவான் எடுத்துக்கலாங்க. நம்ம குரு பகவான் எடுத்துக்கலாம். அவர் 5வது வட்டப்பாதையில் இருக்காங்க. செவ்வாய்க்கு அடுத்து குரு வராரா, குரு 5வது வட்டப்பாதையில் வருவதனால தான் அவருக்கு 5வது வட்டப்பார்வை வந்துச்சு. அப்புறம் 7ஆம் பார்வை, நார்மல் நம்ம பொது பார்வை 7ஆம் பார்வை வந்துருச்சாங்க. அப்புறம் 8ஆம் பார்வை இருக்குது. 8ஆம் பார்வை எப்படி வந்துச்சு? 5லேருந்து திரிகோணத்தில் நம்ம என்னனுங்க 5, 6, 7, 8 இருங்க ஒரே நிமிஷம். இது 5வது வட்ட பார்வைக்கு நான் இல்லை குருவி இருக்குங்க. இது ஒரே நிமிஷம். ஆமாங்க, 9ஆம் பார்வை வருதுங்க. இதுக்கு 9ஆம் பார்வை எப்படி நமக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 5, 6, 7, 8, 9 5ல் இருந்து நம்ம திரிகோணத்தை கூட்டணுமாங்க. கூட்டினீங்கன்னா 5, 6, 7, 8, 9 குருவிற்கு 5, 7, 9. அப்போ குருவிற்கு 5, 7, 9 ஒரு சிறப்பு பார்வை வந்துருச்சாங்க. அப்புறம் அதுக்கு மேலே சனி பார்வை இருக்குங்க. சனி பார்வை எடுத்திங்கன்னா 6வது சுற்று பாதையெல்லாம் இருக்குது. அந்த 6 வர முடியாமல், அது ஏன் கேட்டிங்கன்னா ரொம்ப பூமி இந்த பெருசுனால அதில் குரு பெரிய கிரகணம், அது தாண்டி வர முடியல. அந்த சனிக்கும் அந்த குருவிற்கும் இடப்பட்ட தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 64.9 கோடி கிலோமீட்டர் அளவில் குரு இருக்கார். சனி அவ்வளோ தூரம் இவர் குருவை கடந்து வர முடியல. அதனால தான் 6ல் இருந்து அதுக்கு பாதி குறைச்சி 3 பார்வை சிறப்பு பார்வை. அது 6 சுற்றாவது பாதையில் இருந்தாலும் கூட அதுக்கு 6. அப்போ முழுசாக பார்வை வராதனால தான் அதுலேருந்து பாதி 3ஆம் பார்வை சனிக்கு. 3, 7, 10. அந்த 3 ஏன் வந்துச்சு? 6லேருந்து பாதி வரதுனால. அந்த 6 வரதுக்கு தான் நம்ம குரு பெரிய இதுக்குனால தடுக்கிறதுனால அவரை தாண்டி இத்தனை கிலோமீட்டர் வர முடியாதனால தான் அந்த 6லேருந்து பாதி 3ஆம் பார்வை வந்துருச்சாங்க சனிக்கு. அப்புறம் 7ஆம் பார்வை சிறப்பு பார்வை எப்போவுமே அது இருக்கிறதுனால. அப்புறம் 9ஆம் இதுக்கு பார்த்தீங்களா 10ஆம் பார்வை 3, 7, 10. அப்போ அதுலேருந்து நம்ம இதுலேருந்து என்னென்னா இந்த 6வது சுற்றுப்பாதையிலேருந்து தான் என்னென்ன 3லேருந்து எண்ணக்கூடாது. அதுலேருந்து பாதிக்குனால 6, 7, 8, 9, 10. 6லேருந்து அந்த திரிகோணத்தை 5 நம்ம கூட்டினோம்னா சனிக்கு 3, 7, 10 ஒரு சிறப்பு பார்வை வந்ததே இதுக்கு தான். 3, 7, 10 ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால் சனியோட சிறப்பு பார்வை நம்ம சொல்கிறோம். இப்படி தான் இதுக்கு 3, 7, 10ன்னு ஒரு சிறப்பு பார்வை அதுக்கு வந்துச்சுங்க. அப்புறம் எப்போல்லாம் அந்த கோச்சார சனி சாதகருக்கு சூரியன் மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு அவங்களுக்கு எலும்பு வலி, மூட்டு வலி, கைகால் வலி இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ரொம்ப
வரது காரணம் வந்து இதுதான். இது ஏன் எதுக்காக அது பார்த்தீங்கன்னா, அந்த கோச்சார சனி அந்த சூரியன் மேலே போகிறப்ப தான் இந்த வலி வேதெல்லாம் கொடுக்குது. அந்த காரகத்துவம் சூரியன் காரகத்துவம் செயல்படுத்துங்க. அப்புறம் யாரோட ஜாதகத்தில் நம்ம சந்திரன் ஒரே கட்டத்தில் சேர்ந்துருந்தா அவங்க அந்த கத்திரிக்காயெல்லாம் சொல்லுவாங்களா, கத்திரிக்காய் இதெல்லாம் எடுக்காமல் இருந்தால் சேர்க்கணும், இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி ஆகும்னு சொல்லுவோம். அதெல்லாம் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ சனி சந்திரன் சேர்ந்து 3வது ராசி 4வது ராசி 5வது ராசி அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு தண்ணி தொட்டி, அவங்க ஏரியாவில் அந்த தண்ணி தொட்டி ரொம்ப பக்கத்தில் அது வந்து இருக்கும். அப்புறம் நம்ம சினிமா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு டிவி யூடியூப்பு இந்த உள்ள நம்ம போய் நம்ம பிரபலமாக ஆகணும் அவங்களுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா சனி சந்திரனுக்கு பார்த்தீங்களா அவங்க ஜாதகத்தில் அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பிரபலமாக வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி அடுத்து செவ்வாய் இல்லை சனி செவ்வாய் சேர்ந்து இருந்துட்டாலும் கூட ஒரு ராசிக்கு 4ஆம் வீடாகவோ 3வது ராசி 4வது ராசி 5வது ராசி அந்த ராசி கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே தண்டவாளம், ரயில்வே கேட்டு, இபி டிரான்ஸ்போர்ட்டு, இபி ஆஃபீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவுக்குள்ளே ஒரு மிக அருகாமையில் தான் வந்து இருக்கும். நம்ம சுய ஜாதகத்தை அந்த ஜாதகத்தை நம்ம வச்சு பார்த்தாலே அதோட பலன் வந்து தெரிஞ்சிடுங்க. இப்போ புதன் மேலே கோச்சார சனி, இப்போ நம்ம செவ்வாய்க்கு சொல்லிட்டோங்க, சனி சந்திரனுக்கு சொல்லிட்டோம். இப்போ புதன் மேலே கோச்சார சனி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க. வாங்கு சூழ்நிலை வாங்காமல் இருந்தால் கூட வாங்கு சூழ்நிலை கோச்சார சனி புதன் வரப்போ வாங்கு சூழ்நிலை உருவாகுங்க. அப்புறம் குறுமையில் கோச்சார சனி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜனனகால சாதகர் டாக்குமெண்ட்டு வண்டி வாகனத்தில் ஒரு பிரச்சனை வரும். அது வரப்போ ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. சுக்கிரன் மேலே கோச்சார சனி போகின்ற போது பணம் வரவு நல்லா இருக்கும். அப்புறம் ஜனனகால சனி கோச்சார சனி பார்க்கும்போது ஏதாவது ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தால், அதாவது கோச்சார சனி அதில் மேலே வந்துட்டு இருந்தால் அந்த நிலைய இருக்கிறப்ப ஒரு முறைக்கு 2 தடவை பார்க்குறது ரொம்ப நல்லது இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப. அப்புறம் இன்னொன்று தெரியுமாங்க, 7.5 ஒருத்தங்களும் முடியுதில்லைங்க, மறு 7.5 வரப்போ அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுங்க? ஒரு 7.5 இருக்குது, மறு 7.5 கிடையாதுங்க, 30 வருஷம் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் 30ன்னு சொல்கிறீங்களா, 30 வந்து எதுக்கு? இப்போ மேச ராசி உதாரணத்துக்கு எடுத்துக்குங்க, மேசத்துலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் மேசத்துலேருந்து வரது தான் 30 வருஷம். இது வந்து ஒரு ஜாதகருக்கு ஒரு 7.5 முடிஞ்சிச்சு, மறாவது 2வது தடவை 7.5 வருதுன்னா அவங்களுக்கு எப்படி? ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா கன்னி ராசி முன்னாடி யார் சிம்ம வீடு இருக்காங்களா, 12 போடுங்க, விரையம் வருதா, கன்னி ராசி ஜென்மம். அதுக்கடுத்து பாருங்கள் துலாத்துக்கு வாங்க கண்டவன், அது பக்கத்துலேருந்து விருச்சகத்துலேருந்து எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 வந்து கடகத்தில் வந்து முடியும். அப்போ எத்தனை? 22.5 வருஷம். 30 வருஷம் நீங்கள் சொன்னது கரெக்டு. அது எதுக்கு? மேச ராசியிலேருந்து தசா அது வரப்போ தான் அந்த சனிக்கு நார்மலாக காலப்புருஷ தத்துவத்து படி அதுக்கு அதுமாரி 30 வருஷம் வர்றது அது உண்மைதாங்க. இது ஒரு கோச் நம்ம சனின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா ஒரு சுற்றுக்கு முடிஞ்சு மறு சுற்றுக்கு வரணும்னா 22.5 அந்த 22.5 ஏன் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நான் சொன்னலைங்க கன்னியா ராசி உதாரணத்தில் போட்டிங்கன்னா ஜென்மம், 12 போனீங்கன்னா விரையம் வருதா, அதுக்கடுத்து துலாத்தில் போய் பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி, அப்போ பக்கத்தில் விருச்சிலேருந்து கவுண்டிங் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9ன்னு கடகத்தில் வந்து முடியும். அப்போ 9 × 2 பெருக்கி பாருங்கள் 22.5. அப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு 22 ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு அவங்களுக்கு அந்த 2வது சுற்று 7.5 வந்து கண்டிப்பாக வருங்க. அப்போ காலப்புருஷ தத்துவப்படி ஏன் மகர ராசி கும்ப ராசிக்கு ஏன் அவங்களுக்கு ஏன் நம்ம சனி வீடு கொடுத்துருக்காங்க யாருக்காவது தெரியுமா? மகரம் கும்பம் எதுக்கு வச்சுருக்காங்க? ஏன் மற்ற வீடுக்கெலாம் 2 இருக்குது, பக்கம் பக்கமாக இருக்காங்களா? கிடையாது, கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. இவருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பக்கம் பக்கமாக கொடுத்துருப்பாங்க. அது ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மகர ராசிக்கு யார் சொல்லுவாங்க? முக்கியமாக கர்மஸ்தானம் சொல்லுவாங்க, தொழிலுக்கு அதிபதி சொல்லுவாங்க. அவரை யாரை சொல்லுவாங்க? இவரை மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம பலனை ஏற்பதுக்கு ஏற்ற மாரி நம்மளோட கர்மா நீதி நெருமை பாவம் புனி எல்லாம் சேர்த்து கணக்கிட்டப்படுறது. 2வது ஒரு தனி மனிதன் ஒரு செயலை உருவாக்கி வேலை நல்ல திறமையாக செயல்பட உள்ளிருக்கு தான் 10ஆம் இடம் மகரம்னு சொல்லிட்டு அதில் வச்சாங்க. சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் இந்த 10வது இடம். அதனால தான் அதுக்கு பேர் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், தொழிலுக்கு அதிபதி, மந்தக்காரகன் எல்லாம் யாரை சொல்லுவாங்க? இவரை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் அதுக்கு 10க்கு அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கும்ப வீடு 11 வீடாக போயிடுச்சாங்க. இப்போ சனி பகவானுக்கு 2 ஆட்சி வீடு இருக்குது. 2 ஆட்சி வீடு இருந்தாலும்
மகரத்தும் கும்பமும் ரெண்டுமே அதுக்கு அவர் வீடு தானே. இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தோட அதிக பவர்ஃபுல் யாருக்கு கிடைக்கும்? கும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன் கேட்டிங்கன்னா மூலத்திரிகோணம் வீடு 11ஆம் இடம். மூலத்திரிகோணம் ரொம்ப அதிக பவரை வாய்ந்துடுவார். அந்த கும்பத்துக்கு ஏன் அவருக்கு அந்த அந்த இது சிறப்பு ஒன்று வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயம் கூட்டமாக சேர்ந்து உழைக்கிறது. இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மகர ராசிக்கு. கும்பத்துன்னு எடுத்திங்கன்னா ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு நாட்டை ஆள்றது, ஒரு நிர்வாகம் வைக்கணும்னா யார்? கும்பராசி தான். அதனால தான் அவருக்கு வந்து கும்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 2 அதிபதி அதுதான். இதுக்கு மூல திரிகோணம் ஆகிறனால ரொம்ப அதிக பவர்ஃபுல் வந்து கொடுக்குறது வந்து நம்ம கும்பராசி சனீஸ்வர பகவான் தான். இதனால தான் இதுக்கு இந்த ஒழுக்கம், இந்த நீதி, நேர்மை, ஞானஸ்தானம், அறிவு முதிர்ச்சி இதுக்கெல்லாம் சொல்லக்கூடியவர் நம்ம கும்பராசி தான். இதனால தான் அவருக்கு 10ஆம் வீடு 11ஆம் வீடுன்னு அந்த பேர் நமக்கு இதை வச்சாங்க. நமக்கு ஒட்டு மொத்தத்துக்கும் நமக்கு சேர்ந்து நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுச்சாங்க. மகரத்துக்கு ஏன் வந்துச்சு, கும்பத்துக்கு ஏன் வந்துச்சு, இதுக்கு வந்து சொல்கிற காரணமே இதுக்கு வந்து இது பாரம்பரியமாக இந்த இடத்துல வந்து இதுதான் நமக்கு. அதாவது 7.5 காலம் எல்லாம் நமக்கு நடக்கணும்னா நமக்கு கஷ்ட காலங்களை யாரெல்லாம் துரோகம் செய்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க யார் காட்டி கொடுப்பவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துருவார். நம்ம பணத்தின் அருமையும் மரியாதையும் அதோட ஒரு அனுபவத்தையும் சேர்ந்து கொடுப்பவர் தான் நம்ம சனீஸ்வரன். சுறுசுறுப்பாக அந்த நேரத்தில் இருக்கணும், யாரையும் வந்து ஏமாற்றக்கூடாது. அந்தமாரி இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பாத யாத்திரை நல்லா வந்து செல்லலாம், குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நல்லா போகலாம். இந்தமாரி காலகட்டங்களில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரர் வழிபாடு, சப்த கணீர்கள் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லது. இல்லை சனீஸ்வர பகவானுக்கு 3 நட்சத்திரம் பூஷம், அனுஷம், உத்திராட்டதி இதில் எல்லாமே இந்த 3 நட்சத்திரம் அவருக்கு வந்து அடங்கும். அது 2வது சனி தசை, சனி சுற்று வரும் காலங்களில் அடிக்கடி வந்து உடற்பயிற்சி ரொம்ப செய்யணும். பேச்சில் பேசினாலும் எது ஒரு செயலை செஞ்சாலும் ரொம்ப நிதானம் தேவை. உழைப்பு தவறாமல் கொஞ்சம் நல்லா கடைப்பிடிக்கணும். இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கு சனி தசையில் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சனி தசையில் சனி புத்தி இந்த காலம் பார்த்தீங்கன்னா வெறுங்காலில் நடக்கணும். அந்த சனிக்கிழமை மட்டும் வெறுங்காலம் நடக்கணும். சனிக்கிழமை அன்று சனீஸ்வரர் தரிசனம் செய்யணும். ஆஞ்சநேயர் தரிசனம் மற்றும் ஹனுமான் சாலிஜான்னு ஒன்று தனியாகவே இருக்குது. இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. சனீஸ்வர சோஸ்திரம் படிக்கவும், காயத்ரி மந்திரம், சனீஸ்வர சோஸ்திரம் ரொம்ப படிக்கிறது நல்லது. அப்புறம் கோயில்களுக்கு நல்ல தீபம் நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது சனீஸ்வரன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளுக்கு நம்மால் இயன்ற உதவியை நமக்கு வந்து செய்யணும். நீல நிற ஆடையும் சங்கு பூவும் பூஜைக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அவங்ககிட்ட கொடுத்து அந்த அர்ச்சகர் அந்தமாரி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ சனி தசையில் புதன் புத்தி, திருநங்கைகளுக்கு உதவி செய்யணும். கூணு விழுந்தவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி, அவங்க நடக்கிறதுக்கு ஒரு குச்சி ஸ்டிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி உள்ளவங்களுக்கு நம்மால் இயன்றதை தேடி போய் நம்ம பார்த்து போய் செய்யணும். உதவினா எல்லாத்துக்கும் செய்கிறத விட இப்படி இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இப்போ ராமநாதர் போகிறவில் உத்தரகோசம் அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறோம்னா சனி தசையில் புதன் புத்தி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்போ சனி தசையில் பார்த்தீங்கன்னா கேது புத்தி, இந்த கேது புத்தி சித்தர்கள் வழிபாடு செய்கிறது, விநாயகர் வழிபாடு, 5 தீபம் ஏற்றி வழிபடணும். சனிக்கிழமை அன்று ஏதாவது நமக்கு பிடித்த பகவானுக்கு ஒரு அர்ச்சனை, நமக்கு பிடிச்ச ஒரு சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரணுங்க. அன்னைக்குன்னு பார்த்து கொள்ளு துவையல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கோயில் குளங்களில் ஏழைகளாக இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களுக்கு நம்மளாக போய் பார்த்து ஒரு பெட்ஷீட்டு, நம்ம அன்னதானம் அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் சனி தசையில் சுக்கிர புத்தியில் சனிக்கிழமை அன்று எள்ளு புண்ணாக்கு பசுவினுக்கு வந்து உணவாக வந்து தரணும் அவங்களுக்கு. சனிக்கிழமை அன்று இந்த கோபூஜை செய்யலாம். கோமாதா பூஜிக்கிறது நல்லது. டெய்லி நம்ம கோமாதாக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது சனி தசையில் சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்மளால் இயன்ற ஒரு வெள்ளி பொருள், இப்போ வெள்ளி விற்கிற விலைக்கு நம்மளால பொருள் ஒரு மோதிரமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். ஒரு தானமாக நம்மளால முடியாத யாருக்காவது ஒரு சிறு உதவி செஞ்சுட்டு வரலாங்க. சனிக்கிழமை அன்று மகாலட்சுமி பூஜை செய்து கல்கண்டு பாயாசம் செய்து அதில் நெய்வேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து விநியோகமாக கொடுக்கணும். சிவன் கோவில் அபிஷேகத்தின் போது பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப மிக சிறப்பு. அப்போ சனி தசையில் அதுக்கடுத்து சூரிய புத்தி, சனிக்கிழமை அன்று சூரியனுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்யணும். அது இல்லாமல் கோதுமை ரொட்டி வாங்கி கொடுக்குறது நல்லது. இல்லைன்னா கோதுமை பிரெட்டு, இல்லை எங்கள் கோதுமை என்னால் தானம் பண்ண முடியல, கோதுமை பிரெட்டுன்னு இப்போ தனியாக கடையில் கூட விற்கிது.
கோதுமை பிரெட்டு கூட வாங்கி தானம் செய்யலாங்க. அப்போ கபாலீஸ்வரர், முனீஸ்வரர், சரபேஸ்வரர், பிரத்யங்கரா தேவி இதில் ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு அவங்களுக்கு அந்த நாள் வரப்போ சனி தேசியில் சூரிய புத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சனி தேசியில் சந்திர புத்தியில் தீர்த்த கபாலீஸ்வரர் தரிசனம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. திங்கட்கிழமை அன்று தரிசனம் செய்து அன்று சனீஸ்வரருக்கு பன்னீர், இப்போ சிவன் கோயிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் அங்கே இருப்பார். அவருக்கு உண்டாத நம்ம பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்பையும் நீல சங்குப்பூ, நீல வஸ்திரம் சாத்திட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி தசையில் செவ்வாய் புத்தி. இந்த செவ்வாய் புத்தியில் சுப்பிரமணிய சாமி அல்லது ஐயப்ப சாமிக்கு தரிசனம் செய்யணும். அர்ச்சனை செவ்வாய்க்கிழமை அன்று பசிவிற்கு உணவாக கொடுத்துட்டு வரணும். இந்த கிரகத்துக்குரிய தானியத்தை எப்போதும் நம்மோடவே வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. சனி தசையில் ராகு புத்தி. இந்த ராகு புத்தியில் கால பைரவருக்கு சனி தசை ராகு புத்தி வரும் பார்த்தீங்களா, அந்த கால பைரவருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தேய்புற வளர்புற அஷ்டமிலாம் வருது. இதுக்கெல்லாம் நம்ம விளக்கெல்லாம் நம்ம போட்டு வந்தோம்னா எந்த கஞ்சிஸ்டி பார்வை கிருவை எது இருந்துட்டாலும் நமக்கு எல்லாம் இருந்துட்டாலும் எல்லாம் வந்து சரியாகுங்க. மெயின் பார்த்தீங்கன்னா துர்க்கையை சுற்றி வருவதும் துர்க்கைக்கு நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கணும். சிவன் கோவிலில் சனிக்கிழமை அன்று ராகு பகவானுக்கு அர்ச்சதை நம்ம பேரில் செஞ்சுட்டு வர்றது நல்லது. சிவன் கோயிலில் சனிக்கிழமை பார்த்தா அந்த 18 தடவை பிரதட்சிணம் அடி வச்சு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் சனி தேசத்தில் குருபுத்தி, லாஸ்ட்டு சனி தேசத்தில் குருபுத்தினா இந்த குருபுத்தியில் ஒரு தடவையாவது மதுரை சென்று வரணும். அங்குள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு முல்லைப்பூவால் மாலை வாங்கி போட்டு அன்னைக்கு குருபுத்தி வரப்போ வியாழக்கிழமை வந்துருமா, அதே ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கு, அவருக்கு முல்லைப்பூ போட்டு மாலை சாத்தி அதுக்கு நெய் விளக்கு போட்டு நம்ம பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப மிக மிக சிறப்பு. அப்புறம் சந்தான கோபால கிருஷ்ணன் அந்த பூஜை செய்வது சிறப்புங்க. என்னால் முடிஞ்சது இப்போ சனி திசையில் இந்த புத்தியும் இந்த மகர கும்பம் 3 7 பார்வை இதெல்லாம் எப்படி வந்துச்சு இப்போதைக்கு அவர் சொன்ன வச்சு நான் முடிச்சுட்டேன். ஆனால் அடுத்தோட நான் அடுத்த மாத கருத்தரங்களை வேறு ஒரு கருத்தரங்க தலைப்பில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் புரியும் வகையில் இன்னும் நல்லா நான் எடுத்து சொல்கிறேங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ லலிதா ஜோதிடாவுக்கு சகோதரிகளுக்கு அனைவருக்கும் 2 என் நன்றியை மனமர நன்றியை தெரிவித்துக் நன்றி. வணக்கங்க.